ரஜினிகாந்த் வந்து வீரப்பன் ஒரு அசுரன், அவனை அழித்து தள்ள வேண்டும்னு கன்னடத்தில் பேசினார். ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் மன்னிப்பு கேட்டவர் முடியாதுன்னாரு. அந்த நேரத்தில் தான் பாபா படம் ரிலீஸ், 2 ஷோ கூட ஓடிட்டார் ஆட்டங்காரி. வீரப்பன் அதை கன்னடத்தில் ஒரு அசுரா ஓ ஆ அப்படின்னு கன்னடத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அண்ணாமலை பேசினார நான் கன்னடிக்கா அப்படின்னு அதெல்லாம் பேசிக்கிட்டு அது மாதிரி பேசுறேன். இப்படிப்பட்ட ஒரு போலி என்கவுண்டர் பண்ண ஒரு ஆளுக்கு வீடு கொடுத்து பல லட்சம் கொடுத்தெல்லாம் ஜெயலலிதா அவங்க பெரிய விழாவெல்லாம் கொண்டாச்சு. இப்போ தெரியுதா ஜெயலலிதா யாருக்கு? மக்களுக்கு அப்பவே நம்பிக்கை இல்லாதது பெரிய விஷயமா இருந்தாங்க. எல்லாம் சொல்றதன் மூலமா நான் ஜெயலலிதா கேவலப்படுத்த விரும்பல. நம்முடைய முட்டாள்தனத்தெல்லாம் நம்ம தலைவியாச்சு, அதுக்கு நாம என்ன வீரப்பன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை வந்துட்டு ஓட்டு போடக்கூடாது, இந்த தொகுதியில தயவு செஞ்சு மக்கள் நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எல்லாம் வந்துட்டு பரவலா வந்துட்டு இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் காப்பாத்துறதுக்காக அது நடக்கிற விஷயம். ஏன்னா இந்த ராஜ்குமாரை வந்து அவர் கடத்திக்கிட்டு போனார் இல்லையா? கடத்திக்கிட்டு போன போது ரஜினிகாந்த் ஜெயலலிதா அவங்களுக்கு 1000 நீங்க இது பண்ணாலும் அவங்க பாசமும் இதுவும் வந்து அவங்க சொந்த தாய்நாட்டு மேலதான் இருக்கு. அவங்க 2 பேரும் கன்னடக்காரர். ரஜினிகாந்த் வந்து வீரப்பன் ஒரு அசுரன், அவனை அழித்து தள்ள வேண்டும்னு கன்னடத்தில் பேசினார். ராம்தாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் சொன்னார் மன்னிப்பு கேட்கவர் முடியாதுன்னாரு. அந்த நேரத்தில் தான் பாபா படம் ரிலீஸ், 2 ஷோ கூட ஓடல ஆட்டங்காரி. அப்பதான் ரஜினிகாந்துக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ரசிகர்கள் ஆபத்து வந்தா விட்டு ஓடி போடுவா. அந்த படத்தை காப்பாத்துறது எந்த ரசிகன்னு வரலையே. தியேட்டருக்குள்ளார போது பட பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. படம் 2 நாள் ஓடலையே. நீங்க ரீரிலீஸ் பண்ணாரு ஓடல. அதுக்காக வீரப்ப வந்து அவரை காப்பாத்துறதுக்காக பேசினாரு. இன்னைக்கு விடுறாங்க. அப்பயே அன்னைக்கு சொல்லி இருக்கலாம். இப்ப சொல்றது முன்னாடியே சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லலங்கிறதான் கேள்வி. அன்னைக்கு சொல்லி இருக்கலாம் இல்ல? ரஜினிகாந்த் மேல அநியாயமா பழி போட்டு அவர் பேசுறத டிவில காட்டினாங்க. வீரப்ப அதை கன்னடத்துல ஒரு அசுரா ஓ ஆ அப்படின்னு கன்னடத்துல பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அண்ணாமலை பேசினாரு நான் கன்னடிக்கா அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு அது மாதிரி பேசினாரு, மாட்டினாரு. கிளீனா ராம்தாஸ் சொன்னாரு ரஜினி மன்னிப்பு கேட்க வேண்டும், படம் ஓடாதுன்னாரு. அந்த பாபா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க பண்ண அட்டகாசம் சாதாரண கலைஞர் தலைமையில தான் அது நடந்தது. பாபா கீ செயின் என்ன, பாபா கூல் ட்ரிங்க்ஸ் என்ன, பாபா இது என்ன அது என்னன்னு பாபாவுன்னு போட்டு ஒரு வாரப்பத்திரிக்கை ஒரு ஸ்பெஷல் இஷ்யூவே வெளியிட்டுச்சு. அவ்வளவு ஃபேன் ஃபாரோட வெளியே வந்த படம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்ததுல படம் 2 ஷோ ஓடாம கல்யாச்சு. 2 ஷோ கூட ஓடாம கல்யாச்சு. அதான் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என்னன்னா ரஜினிக்கு இப்ப இறங்கு போகனா இறங்கிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அவரை பொறுத்தவரை முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் ஸ்டார், ஃபார்மர் ஸ்டார், அவ்வளவுதான். முன்னாள் சூப்பர் ஸ்டார், அவ்வளவுதான். அதுக்காக அவரை வந்து காப்பாத்துறதுக்காக அவரை பத்தி இது பண்றதுக்காக இன்னைக்கு விடுறாங்க. அது அன்னைக்கு அவர் பேசுறது அன்னைக்கு வெளியிட்டு இருக்கலாம்ல, அவரை காப்பாற்ற முயற்சி. அதுதான் எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஊடகங்கள்ல ஏன் இந்த ரஜினிகாந்தை காப்பாற்றுறதுல அவ்வளவு கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த நடிகர் ஒரு அயோக்கியன்னாக்கா ஊடகங்கள் வந்து ஆமா எங்களுக்கும் தெரியும், அதை விட பெரிய அயோக்கியம், எங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும், அது அடுக்க அசிங்கத்தைப்படுத்துவாங்க. ரஜினியை பத்தி பேசினா மாத்திரம் அவர் உத்தமா இருக்கும். சத்தியம் அது என்னது அப்படி ஒரு பாசம் அவர் மேல எனக்கு ஒன்றும் புரியல. தனிப்பட்ட பாசம் இருக்குங்க, புரியல. ஒரு சின்ன கேள்வி, அவர் வந்து இன்னைக்கு செல்வாக்கு இல்லை, இன்னைக்கு வந்து அவரை வந்து காப்பாத்துறதுக்காக நான் ஒரு சொல்றாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்றேன்னா, அவருடைய பிறந்தநாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கு. எந்த பத்திரிகையில ஒரு விளம்பரம் இருந்தது, தலைவா உன்னுடைய பிறந்த நாளில் வழங்குகிறேன்னு ரசிகர் ஒருத்தர் போடலீங்க. வாட் இஸ் இட் மீன்? படம்லாம் ரிலீஸ் முத்துலாம் ரிலீஸ் பண்ணாங்க, ரீரிலீஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க, போடுறாங்க, டெய்லி போடுறாங்க. அவரை தூக்கி விடுறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்றாங்க. அந்த சேட்டலைட் மீடியா வந்து அவரை பத்தி தினம் படத்தை போட்டுருக்காங்க. என்ன நிக்குது? அந்த பேட்டை படம் போட்டாங்க, யார் பார்த்தா? ஜெயிலர் படத்தை போட்டாங்க, யார் பார்த்தா? முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு விளம்பரம் வர்றீங்களா பிறந்தநாள் வாழ்த்து அவருக்காக ஒரு ரசிகர்கிட்ட? அதுக்கு முன்னாடிலாம் எப்படி ஒரு அதுக்கு தனி விளம்பரத்துக்கு அந்த பிறந்த நாளுக்காக ஒரு தனி அனுபந்தம் போடுற அளவுல இருந்தது. சோசியல் மீடியால எல்லாருமே அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, சோசியல் மீடியால நீங்கள் நான் தெரிவிச்சுக்கிட்டு தான் இது. பத்திரிகை பூரா அதுதானுங்களே இருக்கும், ஒரு விளம்பரத்தை காணுங்க. ஒரு காலத்துல பத்திரிகை முழுவதும் அதுதானே இருக்கும். நானும் 3 நியூஸ் பேப்பர் ஆகணும், ஒன்னையும் காணுமே.
ம். அப்புறம் தான் தெரிஞ்சது, யாரோ சொன்னாங்க இன்னைக்கு ரஜினிகாந்த் பர்த்டே. ம். அடையளவு ஒரே வரலைவு காணும். ம். அவன் அந்த அளவுக்கு இன்னைக்கு சினிமா உழுந்து போச்சு. சினிமா இல்ல இன்னைக்கு. ம். அவரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த இதை விட்டுருக்காங்க. ஒருவேளை அதுக்காகவே என்ன கூப்பிட்டாங்களோ என்னமோ தெரியாது. ஓ! ரஜினிகாந்த் அவர்கள் பத்தி ஆமா, பேசுறதுக்காகவும். பேசுறதுக்காக கூப்பிட்டாங்களா தெரியாது. எனக்கு ரஜினிக்கு எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. இந்த விஷயத்துல நான் வந்து அ ராஜ்குமார கடத்திட்டாங்கங்கிற அந்த கோவத்துல தாங்க ஜெயலலிதாவும் நம்ம கன்னட நடிகரை வந்து கடத்திட்டா கடத்திட்டாரு அப்படிங்கிற அப்படிங்கிற கோவம் தானே அவங்களுக்கு வந்தது. அதனால தானே ஜெயலலிதா உயிரை விட்டாங்க. அந்த அவளை தீர்த்து கட்டி ஆகணுங்கிற கோவம். அதனால தான் அசுரன் என்ன அது இருந்தாள். அப்பதானே வெளியே வந்தது. நான் இது தமிழ்நாட்டுல பொழைச்சாலும் நான் கன்னடக்காரன் தாங்கிறத வெளிப்படுத்தின சீன் இல்ல. ஆமா. அதுல விழுந்தவர் தானே அவர். அதுல வாங்கின அடி தானே. ஓ! இந்த ஒரு காரணமாக தான் இருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு வீரப்பன் மேல இன்னும் ஆமா. கோபத்த கூட்டுறது. ராஜ்குமார கடத்திட்டாங்கங்கிற கோவத்துல தான் அந்த அம்மா அவர் தொலைச்சு கட்டு இருந்துச்சு. ம். ஆனா அவ துரதிர்ஷ்டம் அவங்க குடும்பத்து ஆட்களே இதை வந்து அவருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. ஆமா. வீரப்பன் அவர்களோட இயல்பு வாழ்க்கையில அவர் ரொம்ப நல்ல மனுஷன். நல்லா நகைச்சுவை அடிக்கக்கூடிய நபர். அது மட்டும் இல்லாம மக்களுக்கு என்ன மாரி ஆபத்து வரக்கூடாதோ பாதுகாப்பு நபரா மாறிட்டாரு. இந்த காரணத்தினால தான் இவங்க மேல பழி அதிகமா சுமத்துறாங்க அப்படின்ட்டு ஏன் அரசாங்கம் இந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்காங்க? அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் வந்து அவருக்கு எகெயின்ஸ்டா இருந்தாங்க. ம். அவர் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சார். ம். அவர் வந்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுலயே இருந்துட்டு இருந்தவர். ம். நெடுமாறன் ஐயா போன்றவர்களுடைய தொடர்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம அரசியலுக்கு வந்தா என்னங்கிற எண்ணம் அவருக்கு வந்து ம். அதனுடைய விளைவுதான் வந்து ராஜ்குமாரை கடத்திக்கிட்டு போறது மாத்திரம் இல்லாம திருவள்ளுவர் சிலையை பெங்களூர்ல வைக்கணும். ம். அப்புறம் காவிரி தண்ணி திறந்து விடணும்னாங்க. இங்க இருக்கிற கன்னட தலைவர்கள் தலைவிகளுக்கு எல்லாம் கோவம். இதனாலதான் இருக்கு. அதான் இவருடைய இறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது சுட்டுட்டாங்க அப்படின்னு பாடல்களா வந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு விஷம் வச்சுதான் இவரை வந்துட்டு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த செய்தி கேட்ட உடனே ஊடகம் எப்படி இருந்துச்சு? அது அவர் வந்து அவருடைய சொந்தக்காரர்கள் வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அதான் நடந்தது. விஷம் வச்சு அவர் அந்த சாப்பாட்டுல விஷம் இருக்குதுங்கிறது வந்து வழக்கமா வீரப்ப வந்து கடைசியா தான் சாப்பிடுவார். ம். கூட ஆனா அன்னைக்கு இருக்கிறவங்கள பார்த்தா சாப்பிட்டதுக்கு அன்னைக்கு அப்புறமா. அவர் தான் முதல்ல சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே சொல்லியிருக்காரு. கூட இருந்து சேத்து குளிக்க வந்து அந்த மாதிரி ஒரு 4 3 பேர் இருந்தபோது, டேய் சாப்பிடாதீங்களே அதுல விஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கடுமையான விஷம். உடனே இறந்துட்டாரு. இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்ச உடனே போலீஸ் ம். விஜயகுமார் நாயர் வீராதி வீரர் உடனே போய் அந்த பாடி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வேன்ல ஏத்திக்கிட்டு என்கவுண்டர் ஒரு சுட்டதா கணக்காட்டுறாரு. அந்த வேன் போட்டோ கூட அதை போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு வந்து கிருஷ்ணகிரியும் தருமபுரிக்கு மத்தியில போலீஸ் வந்து அதை துரத்திக்கிட்டு வந்து பிடிச்ச மாதிரியும் அவங்கள ஷூட் பண்ணி அவங்கள மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஷூட் பண்ணி 3 பேரை செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது மக்கள் என்ன கேட்டாங்கன்னா 3 பேரை கொண்டு இருக்காங்க, ஒரு சொட்டு ரத்தம் கூட வரல பாத்தீங்களா. அப்பதான் போலீஸுக்கு விஷயம் புரிஞ்சுது, ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக தான் ஜெயலலிதா அவங்க வந்து வீர செயல் புரிந்து அவர் கொன்னாரு அப்படி அவங்க வீரப்பன் கொன்னாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக நேரு ஸ்டேடியத்துல ஒரு பெரிய விழாவெல்லாம் நடத்தி அந்த விஜயகுமார் நாயருக்கு வீடெல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. இந்த சந்தேகம் ஏன் வந்ததுன்னா செத்து போன வீரப்பனுடைய தலையில குண்டு இருக்குது, ஒரு பொட்டு ரத்தம் இல்லை, அது குண்டு மாத்திரம் பாஞ்சிருக்குது. ஏன்னா டெட் பாடி இறந்த உடம்புல சுட்டா எப்படி ரத்தம் வரும்? நீங்க இந்த கேள்வி கேட்பீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு மண்டையில, எவ்வளவு ரத்தம் இருக்குது பாருங்க. ஆமா, வீரப்பன் ரத்தமே இல்லை, ஒண்ணு கிடையாது. இவ்வளவு ரத்தம் வரணுங்க, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இறந்த பிறகு சுட்டது. இதை விட என்ன ஆதாரம் வேணும்? அதே நக்கீரன் பத்திரிகைகள் தான் எடுத்துக்காட்டுறேன். இதை விட என்ன ஆதாரம்? இறந்த உடம்புல ரத்தம் தெளிக்காது, இறந்த உடம்பு ரத்தம் எரியும். இதுல பாருங்க போலீஸ் அதிகாரி அவரை இது பண்ணிருக்காங்க, அவ்வளவு ரத்தம் எங்க போச்சு? ஆக இப்படிப்பட்ட ஒரு போலி என்கவுண்டர் பண்ண ஒரு ஆளுக்கு வீடு கொடுத்து பல லட்சம் கொடுத்து எல்லாம் ஜெயலலிதா பெரிய விழாவெல்லாம் கொண்டாடிச்சு. இப்ப தெரியுதா ஜெயலலிதா யாருன்னு? மக்களுக்கு அப்பவே நம்பிக்கை இல்லாதது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாம் சொல்றதன் மூலமா நான் ஜெயலலிதா கேவலப்படுத்த விரும்பல. நம்முடைய முட்டாள்தனத்தெல்லாம் நம்ம தலைவியாச்சு, அதுக்கு நாம என்ன பண்றோம்? அவ்வளவுதான் நான் சொல்றேன். உண்மையில என்ன அடி வந்தாலும் சரி, உதைக்கு வந்தாலும் சரி, எனக்கு பட்டதை சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்றேன். தாராளமா. ஜெயலலிதா எனக்கு செய்த நன்மைகள் மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அடடா. அவங்க முதலமைச்சரா இருந்தபோது அவங்க எனக்காக காட்டின கருணையும் எனக்காக செஞ்ச பதவி உயர்வு எல்லாமே அவங்க காலத்துல தான் எனக்காக பல விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு அவங்க தான் இது பண்ணாங்க. அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய அழைப்பு வந்துருச்சு, அதை தடுக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. அது அவங்க கிட்ட கொண்டு போனா அந்த நேரத்துல எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கு மத்தியில
அரசியல் வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு 2 பேரும் விரோதிகளா இருக்காங்க. அவருடைய தம்பின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல காட்டுறதுக்கு அதிகாரிகள் பயந்த நேரத்துல கொஞ்சம் ப்ரெஷர் வரவும் வேற வழி இல்லாம அதிகாரிகள் கொண்டு போய் காட்டும்போது அந்த அம்மா பார்த்துட்டு காந்தராஜன்னா நம்ம காந்தராஜான்னு நம்ம காந்தராஜான் ராஜாராம் தம்பி அதான் அவர் தானே என்னங்க அமெரிக்க அரசாங்கம் அழைச்சு அவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. அவர் எவ்வளவு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்க அவரை போய் அதை லேட் பண்ணிருக்கீங்க. எனக்கு தெரியாது இன்னைக்கு அவர் எப்படி அமெரிக்கா போய் ஆகணும்ட்டான். அந்த அளவுக்கு அந்த அம்மா என் மேல மரியாதை. இவ்வளவுக்கு பிறகு தான் நான் எடுத்து பேசுறேன். ம். அது வேற. அவங்க கிட்ட இருந்த தனிப்பட்ட அபிமானம் வேற. இது உங்களோட பார்வை. இது இந்த இடத்துல நான் அவங்களோட நான் ஒத்துப்போம். ஓகே சார். நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.